இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாய விதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சந்நிதானத்தில் ஞாபக குறியாக எப்பொழுதும் தரித்து கொள்ள கடவன். விவசாயி ஒருவன் தன் பண்ணையில் சில கோழி குஞ்சுகளோடு ஒரு கழுகு குஞ்சையும் வளர்த்து வந்தார். கோழி குஞ்சும் கழுகு குஞ்சும் ஒன்றாக வளர்ந்து வந்தன. கழுகு குஞ்சு தானும் ஒரு கோழி குஞ்சுதான் என நினைத்து வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் கழுகு ஒன்று இந்த குஞ்சுகளை கண்டவுடன் தன் இரைக்காக தூக்க முற்பட்ட போது தாய் கோழியின் சிறகுகளுக்குள் சென்று தன்னை பாதுகாத்து கொண்டது. கழுகு குஞ்சு கோழியிடம், ஏன் அம்மா, இந்த கழுகை போல உயர பறக்க முடியாதா என கேட்டது. கோழியோ, ஆமாம், நம்மால் 2 அடி உயர மட்டுமே பறக்க முடியும், கழுகை போல் உயர பறக்க முடியாது என்றது. தாய்க்கோழி கூறியதை மனதில் நிறுத்தி கொண்ட கழுகு குஞ்சும் தன்னை ஒரு கோழியாக நினைத்து வாழ்ந்து மாண்டு போனது. ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய இருதய பலகையில் பதித்து வைத்து இருப்பது என்ன? ஆரோன் இஸ்ரவேல் புத்திரர்களின் நாமத்தை தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாய விதி மார்பதக்கத்திலே ஞாபக குறியாக எப்பொழுதும் தரித்து கொள்ள கடவன் என கர்த்தர் சொன்னபோது அதை தரித்து கொண்டான். அது ஆசாரியர்களுக்கு மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றுதான். நம்மை சுற்றியும் நாம் பணி செய்யும் இடத்திலும் படிக்கிற இடத்திலும் அநேக நண்பர்கள் தேவனை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக தேவைகளோடு இருப்பார்கள், அநேக பிரச்சனைகளோடு இருப்பார்கள். அவர்களுடைய பெயர்களை நம் இருதய பலகையில் எழுதி வைத்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். யோபு தன் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, தன் சிநேகிதர்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார் என வாசிக்கிறோம். யோவான் 17:19-20 நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்றும், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் என இயேசு கூறுகிறார். பிறருக்காகவும் அவர்களுடைய தேவைகளுக்காகவும் ஜெபிக்கிற ஞாபக குறி நிச்சயம் நமக்கு தேவை. ஆகவே நாம் ஞாபக குறியாக தேவனை அறியாத நண்பர்களின் நாமத்தையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் எழுதி கொள்வோம், தரித்து கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த உலகத்துக்கான காரியங்களை அல்ல, உன்னதத்துக்கான காரியங்களை எங்கள் இதயத்தில் பதிந்து செயலாற்ற உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.